பரபரப்பா ஓடுற இந்த வாழ்க்கையிலிருந்து விலகி, மனதுக்கு நிம்மதி தர ஒரு தரமான ட்ரெக்கிங் போணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப கண்டிப்பா நீங்க போக வேண்டிய இடம் இந்த இடம் தாங்க. பச்சை பசேல்னு பறந்து கிடக்கிற புல்வெளி, அப்பப்ப மாறுற கிளைமேட், சலசலன்னு ஓடுற ஆறு, அங்கங்க கொட்டுற அருவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிற இடம் எல்லாமே அவ்ளோ ரம்மியமா அழகா காட்சியளிக்கும். இந்த மலைப்பயணம் வந்து ஒரு மான்சூன் மலைப்பயணம் அப்படின்னு தான் சொல்லும். இந்த மலைப்பயணத்தோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் இருக்குங்க. சரி, இந்த மலைப்பயணம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? கர்நாடகா மாநிலம் சிக்மங்களூர் அப்படின்ற ஒரு ஏரியாவுல தான் இந்த இடம் இருக்கு. இந்த மலைப்பயணம் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்கு. இந்த இடத்த குதிரைமுகா மலைப்பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரைமுகா பாத்தீங்கன்னா வந்து கர்நாடக மாநிலத்தோட 2வது உயரமான இடம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குதிரைமுகாவை தென்னிந்தியாவோட இமயமலை அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. ஏன்னா இங்க நிலவர கிளைமேட், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற அந்த சூழ்நிலை எல்லாமே பார்க்க அவ்வளவு அழகா ரம்மியமா காட்சியளிக்கும். இதற்கு நீங்க ட்ரெக்கிங் போறீங்க அப்படின்னா ஒரு குழுவா போனா ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு ட்ரெக்கிங் பாத்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்டே கூட்டு போறாங்க. நீங்க இந்த மலைப்பயணத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஒரு டூரிஸ்ட் ஏஜென்ட்டோட நம்பர் தரேன். நாங்க அவங்க மூலியமா தான் போனோம். நீங்க இந்த குதிரைமுகா மலை